நான் வந்து எப்படி ஆர்ஆர்பி கிளர்க் வந்து 2 டைம்ஸ் கிளியர் பண்ணேன். ஸோ 2023 கிளியர் பண்ணேன். தென் 2025 கிளியர் பண்ணேன். 2023 கிளியர் பண்ணிட்டு ஆஃப்டர் ஒரு 1.5 இயர்க்கு அப்புறம் படிக்காமலே ஸ்டடீஸே தொடாமல் அகைன் ஸ்டடீஸ் ஸ்டார்ட் பண்ணி அது ஒர்க் போய்கிட்டு எப்படி நான் 2வது டைமும் ஆர்ஆர்பி 2025 கிளியர் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து ஐபிஎஸ் கிளர்க் ப்ரிஃபரன்ஸஸ் முடிச்சக்கப்புறம் இந்த வீடியோட கன்னியூவாக அதையும் நான் அதாவது ஸ்ட்ராட்டஜி என்ன தேவை, அந்த ஆர்ஆர்பி கிளியர் பண்ணுறதுக்கு என்ன தேவை, என்ன ஐடியா வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சாலே போதும். ஸோ அது இந்த வீடியோவோட இந்த ப்ரிஃபரன்ஸஸ் பார்த்ததுக்கப்புறம் இதோட கன்யூஸாக அது வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐபிஎஸ்ல இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸஸ் ஓகேவா. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இது எதுக்காக கொடுக்குறாங்க, இது எதுக்காக கேட்குறாங்க. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, வேக்கன்சி அதிகம் இருக்கிற இது தான் ஃபஸ்ட்டு போடணும், வேக்கன்சி கம்மியாக இருக்கிற போட்டால் நமக்கு ஜாப் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மித்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது வந்து இது எதுக்காக கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதாவது அப்படி கேட்குறதா இருந்தால் ஒவ்வொரு பேங்க்கும் தனித்தனி கட் ஆஃப் வைக்கணும்ல. எல்லா பேங்க்கும் சேம் கட் ஆஃப் தான். ஸோ காமனாக 80 வைக்கிறான்னா 80 தான் கட் ஆஃப். அது யாரெல்லாம் கிளியர் பண்ணுறீங்க, அது 80 மேலே யாரெல்லாம் எடுக்கிறீங்களோ நீங்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கும் போது ஏதோ ஒரு பேங்க்கில். ஓகேவா. ஸோ அப்போனா எதுக்கு இதை கேட்குறாங்க அப்படின்னா, நமக்கு அதாவது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பேங்க் பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிலவங்களுக்கு கனரா பேங்க் பிடிக்கும், சிலவங்களுக்கு இந்தியன் பேங்க் பிடிக்கும். ஸோ அதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு கனரா பேங்க் பிடிக்குங்கிறக்க நான் கனரா பேங்க் போட்டேன்னா எனக்கு நான் கிளியர் பண்ணும்போது நல்ல மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணி நான் கிளியர் பண்ணுறேன்னா எனக்கு கனரா பேங்கே கிடச்சிடும். அதுக்காக தான் இந்த ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டை தவிர்த்து வேக்கன்சி அதிகமாக இருக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு போடணும், வேக்கன்சி கம்மியாக இருக்கிறது கடைசி போடணும் அப்படிங்கிற ஒரு தயவு செஞ்சு அந்த வேலையை வச்சுக்கிறாங்க. ஏன்னா ஐபிஎஸ்பியோட நிறைய பேர் தப்பு பண்ணியிருப்பீங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அதிக வேகன்சி இருக்கும், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா முன்னாடி போட்டிருப்பீங்க. ஐஓபி அதிக வேகன்சி இருக்கும், ஐஓபியை முன்னாடி போட்டிருப்பீங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து வச்சுப்பீங்க. நீங்கள் நல்ல ஸ்கோரே எடுத்துருப்பீங்க, நல்ல ஸ்கோர் எடுத்து நீங்கள் அந்த பேங்க் முன்னாடி போட்டிங்கன்னா முதலே கிடச்சிரும் உங்களுக்கு அந்த இது. ஸோ இந்த தப்பு வந்து ஐபிஎஸ்பி ஓப்பன் கண்டிப்பாக நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. அகைன் சேம் தப்பு பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன பேங்க் பிடிக்குமோ அதை போடுங்க. இதுதான் நான் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டாக கொடுக்குறது. ப்ளஸ் இப்போ நான் எனக்கு எதெல்லாம் கரெக்டாக இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தென் இப்போ எப்படி இது ப்ளே ஆகாதுன்னா, இப்போ வந்து ஒரு 80 கட் ஆஃப் வச்சுட்டாங்க வச்சுக்கோங்க. இப்போ 6 பேர் கனரா பேங்க்கில் 5 வேகன்சி இருக்குது, 6 பேர் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. இதில் லீஸ்ட் ஸ்கோர் யாரோ அவங்களுக்கு இது கிடைக்காது. யாரெல்லாம் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் இல்லை, அவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டியாக முன்னாடி கொடுப்பாங்க அந்த கனரா பேங்கை. இப்போ நீங்கள் 6 பேருமே கனரா பேங்க் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 6 பேர்த்தில் யார் 5 பேர் அதிக ஸ்கோர் எடுத்துருக்கீங்களோ உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. லாஸ்ட்டாக எடுத்தவங்களுக்கு நீங்கள் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன கொடுத்தீங்களோ அந்த பேங்க் கிடைக்கும். ஸோ இப்படி தான் அது ப்ளே ஆக போகுது. அதனால் வந்து வேகன்சிக்கு அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குலாம் எதுவும் யோசிக்க வேண்டாம், சரிங்களா. ஸோ அப்படியே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பேங்க், இந்தியன் பேங்க் வேகன்சியே கொடுக்கல, இந்தியன் பேங்க் ஃபஸ்ட் போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. தாராளமாக உங்களுக்கு இந்தியன் பேங்க்கில் ஒர்க் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்தியன் பேங்க் போடுங்க, செகண்ட் கனரா பேங்க் போடுங்க, அதில் ப்ராப்ளமே கிடையாது. ஓகேவா. ஸோ என்னோட லிஸ்ட் பார்ப்போம். கனரா பேங்க் ஃபஸ்ட்டு, தென் இந்தியன் பேங்க். ஸோ இதை எப்படி ரெண்டாக செப்பரேட் பண்ணலான்னா, அதிக பிரான்ச்சஸ் இருக்கிற பேங்க்கு பிரான்ச்சஸ் கம்மியாக இருக்கிறதுன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எதுக்காகனா அதிக பிரான்ச்சஸ் இருக்கிற பிரான்ச்னா என்ன நடக்கும், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுக்கே நம்ம போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில். பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கி இருக்கும்போது நம்ம கிளரிக்கலே போகுதுன்னு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், வீட்டு பக்கத்தில் பிரான்ச்சஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய்க்கலாம். இப்போ கம்மியான பிரான்ச்சஸ் இருக்கும்போது நம்ம வீட்டு பக்கத்தில் போகிறதுங்கிறது ஒரு ரிஸ்க்கான ஃபேக்டராக மாறும், ஏன்னா பிரான்ச்சஸ் கம்மினால. ஓகேவா. ஸோ அந்த ஃபேக்டர் மட்டும் இங்கே ப்ளே ஆகும், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. தென் 3வது யூபிஐ, 4வது வந்து உங்கள் இது 3 போட்டுக்கோங்க. 4வது வந்து நீங்கள் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் அதிக பிரான்ச்சஸ் இருக்குது. ஓகேவா. நீங்கள் அதை வந்து 3வது போடனாலும் உங்கள் விருப்பம், போடனாலும் 4வது போடனாலும் உங்கள் விருப்பம். ஓகேவா. என்னோட லிஸ்ட் வந்து பேங்க் ஆஃப் பரோடா. ஓகே. இப்போ வேணால் வந்து இப்பயும் வந்து ஓகே ஐஓபி பிரான்ச்சஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஐஓபி அதிகமாக இருக்கும், அதுக்காக வேணால் 5 போட்டுக்கலாம். 6வது பிஎன்பி. ஓகேவா. தென் ஸோ எப்பயுமே கடைசி ஆப்ஷன் வந்து பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க் தான் இருக்கணும். ஓகேவா. தென் வேறு சிபிஐ. ஸோ சிபிஐ வந்து அதுக்கு முந்தினதாக வச்சுக்கோங்க. இந்தியன் ஓவர்சீஸ் லாஸ்ட்டாக தான் வரணும், இதுக்கெல்லாம் லாஸ்ட்டாக தான் போட்டுக்கணும். இதுக்கு ஐபிஎஸ்பிஓக்கெலாம் இந்த 3மே கடைசியாக இருக்கணும். ஐஓபி, சிபிஐ, பஞ்சாப் சிந்து பேங்க்லாம் அதுக்கு பேர் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்த 4மே லாஸ்ட்டாக தான் இருந்திருக்கணும் இதில் பிஓலலாம். தென் பேங்க் ஆஃப் இந்தியா, யூகோ, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. ஸோ இந்த ஆர்டரில் போட்டுக்கோங்க. ஓகேவா. இந்த ஆர்டர் தான் போகணும் கிடையாது, இது நான் வந்து சொல்லிட்டேன். இது அகைன் ப்ரிஃபரன்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு திருப்பி போயிட்டு வந்து வேக்கன்சி அதிகமாக இருக்குது அந்த ஆர்டரில் போட்டுறாதீங்க.
ஓகேவா? உங்களுக்கு என்ன தேவையோ அதை போடுங்க. இந்தியன் பேங்க் வேகன்சி சிலவங்களுக்கு இந்தியன் பேங்க் வேகன்சியே கொடுக்கல, அதை நான் ப்ரிஃபரன்ஸில் போடணுமா, எனக்கு அப்போலாம் போட்டால் எனக்கு வேலையே கிடைக்காம போயிருமா, போடுங்க. தாராளமாக இந்தியன் பேங்க் போடுங்க. இந்தியன் பேங்க் போட்டுட்டு ரெண்டாவது கனரா பேங்க் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து போகலாம். ஸோ இப்போ வந்து எப்படி ஆர்ஆர்பி கிளர்க் அண்டு பிஓ கிளியர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? அதோட ஸ்ட்ராட்டஜி என்ன, அதாவது ரிமைனிங் எக்ஸாமுக்கும் ஆர்ஆர்பிக்கும் ஒரு நிறைய டிஃப்ரென்ஸ். இதுக்கு ஆர்ஆர்பியை வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும், அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். அந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ இருந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம். அது என்ன ஸ்ட்ராட்டஜி, நான் எப்படி 2 டைம்ஸ் கிளியர் பண்ணேன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜி நான் ஒன்று சொல்கிறேன். ஆர்ஆர்பிஓ பொறுத்தவரை ஒன்றே தான், ஸ்கோர் பண்ணணும். கட் ஆஃபை விட 20 மார்க் ஸ்கோர் பண்ணணும். இதுதான் என் மைண்டில் இருக்கணும். எப்பவுமே இதுதான் உங்கள் மைண்டில் இருக்கணும். ஏன்னா ஜஸ்ட்டு கட் ஆஃப் கிளியர் பண்ணால் ஆர்ஆர்பிஓ ஆகவே முடியாது. மினிமம் 15+ அது ஸ்கோர் பண்ணணும். 15 கீழே போச்சுன்னா நீங்கள் அவுட் ஆஃப் தி ரேஸ். அதை புரிஞ்சுக்கணும். கட் ஆஃப் 70 வருதுன்னா உங்கள் ஸ்கோர் மினிமம் 85+ இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் அவுட் ஆஃப் தி ரேஸ் தான். ஓகேவா? ஒன்று ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பிஓ பார்ப்போம். ஸோ ஆர்ஆர்பிஓக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆர்ஆர்பிஓ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க் ரெண்டுக்குமே ரீசனிங் செக்ஷன் மஸ்ட்டு ஸ்கோரிங் பார்ட். அதாவது என்னென்னா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணி ஆகணும். யாராவது ரீசனிங் வீக்காக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ரீசனிங் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. மற்ற செக்ஷனை கூட நீங்கள் வந்து ஆப்ஷனை விடலாம். ரீசனிங் செக்ஷன் ஆப்ஷனை விட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே எக்ஸாம்லேயே ஆப்ஷனில் தான் இருப்பீங்க. அந்த மாதிரி தான் ரீசனிங் செக்ஷன். ஸோ யாரெல்லாம் வீக்காக இருக்கிறீங்க ரீசனிங் செக்ஷன், தயவு செஞ்சு டைம் இருக்குது. இது ஆக்சுவலாக நான் வந்து மெயின்ஸை பற்றி தான் சொல்கிறேன், ப்ரிலிம்ஸை பற்றி நான் சொல்லலை. மெயின்ஸ்க்காக மட்டும் தான் நான் பேசுகிறேன் இப்போ. ஏன்னா ப்ரிலிம்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையவே ஸ்கோர் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் ஸ்கோரிங் வந்து இந்த இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கலாம்னு சொல்ல முடியும். பட் மெயின்ஸில் கிளர்க்கில் வந்து 72 73 வரும்போது என்ன பண்ண முடியும், அவுட் ஆஃப் 80 எடுத்து தான் ஆகணும். ஸோ அங்கே வந்து ஆப்ஷனல் கிடையாது. இங்கே வந்து அப்படி இருக்குது. ஆப்ஷன்லாம் நம்ம சப்ஜெக்ட் வச்சுக்க முடியாது, 2 சப்ஜெக்ட் தான். அதில் போய் எப்படின்னா ஒரு செக்ஷனில் நான் ஆப்ஷன் வைக்க முடியாது. ஓகேவா? ஸோ ரீசனிங் செக்ஷன் மஸ்ட்டு. ஸோ பிஓ அப்படிங்கும்போது ரீசனிங் செக்ஷன் என்ன பண்ணணும்னா மினிமம் 30 மினிட்ஸ் இருக்குது. ஓகே, மினிமம் 24+ அட்டம்ப்டாவது கொடுக்கணும். ஸோ தயவு செஞ்சு ரீசனிங் ஸ்கோரிங் பார்ட்டாக வச்சுக்கோங்க, வேறு வழியே கிடையாது. இது மஸ்ட்டு தான், இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 24ங்கிறது ஸ்கோர் கிடையாது, அட்டம்ப்டடு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட அட்டம்ப்ட் அக்யூரசி 24 இருக்கணும். ஸ்கோர் 24 நான் சொல்லவே இல்லை, அட்டம்ப்ட் 24. ஸோ உங்கள் ஸ்கோர் எவ்வளோ இருக்கணும், 30+ இருக்கணும். உங்கள் ஸ்கோர் எவ்வளோ இருக்கணும், 30+ ரீசனிங் செக்ஷனில் வந்தே ஆகணும். அப்போ தான் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ரெண்டாவது இப்போ வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து இங்கிலீஷ் ஆர் குவான்ஸ். ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷனில் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம். ஓகேவா? உங்கள் விருப்பம். இப்போ நான் வந்து குவான்ஸாக எடுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கும்னா, ஓகேவா? ஸோ 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். குவான்ஸாக எடுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் குவான்ஸில் என்ன பண்ணணும், மினிமம் 24 அட்டம்ப்ட் நான் கொடுக்கணும். ஸோ ஸ்கோர் வந்து 30 வரணும். ஓகேவா? தென் இங்கிலீஷ் வந்து தயவு செஞ்சு யாரெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்கள் வந்து நல்லா பண்ணுங்கள். வீக்காக இருக்கிறவங்க வேறு வேலை இல்லை, நீங்கள் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 20 நியர் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் ஆர்ஆர்பிஓவில் உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இன்னும் டைம் இருக்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் 20 நியர் எடுக்க நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ஆர்ஆர்பி கிளர்க்கில் 30 நியர் நீங்கள் எடுத்துடலாம். ஏன்னா இருக்கிற ஈஸியாக மெயின்ஸில் ஈஸியாக இங்கிலீஷ் கேட்கக்கூடிய ஒரு எக்ஸாம்னா அது ஆர்ஆர்பி கிளர்க்கு தான். ஸோ நீங்கள் இதில் நான் வந்து அவுட் ஆஃப் 40க்கு 40 எடுக்க சொல்ல, அதில் 50% தான் உங்களை எடுக்க சொல்கிறேன். 50% தான் எடுக்க சொல்கிறேன். அப்புறம் இப்போ இருந்து நீ அதுக்கு வந்து 2 ஆர்சி கேட்பான். நல்லா புரிஞ்சுங்க, 2 ஆர்சி கேட்பான். அட்லீஸ்ட் ஒரு ஆர்சியை தெளிவாக போட்டால் கூட ரிமைனிங் டைமில் அங்கங்கே ஈஸியான கொஷின்ஸ் 5 இருக்கும். அதெல்லாம் போட்டிங்கன்னா ஈஸியாக 20 அதாவது ஒரு 16 17 எடுத்துடலாம். நான் இது யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, யார் வந்து குவான்ஸை வந்து அவங்களோட சப்ஜெக்டாக எடுத்துருக்காங்களோ, ரீசனிங் மஸ்ட்டு குவான்ஸை அவங்களோட சப்ஜெக்டாக எடுத்துருக்காங்களோ, நீங்கள் வந்து 15+ இங்கிலீஷை எடுக்கணும். ஸோ இப்போ உங்கள் ஸ்கோர் இந்த 3 சேர்த்து என்ன ஆகிட்டு 75 மார்க் ஆகிட்டான். இந்த 3 செக்ஷன் மட்டும் சேர்த்து உங்கள் ஸ்கோர் எவ்வளோ ஆகிட்டு 75. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எடுக்கணுங்கிற ஸ்கோர். இதை தாண்டி நீங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் வந்து 20 எடுக்கிறீங்கன்னா உங்கள் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆக போகுது, அதில் மேட்ரே கிடையாது.
இது வந்து யார் குவான்ஸ் ஆப்ஷன் மெயினாக எடுத்துகிட்டு இங்கிலீஷ் ஓகே எனக்கு ரொம்ப வீக்காக இருக்கு நான் வர முடியல ப்ரோ, பட் நான் அதுக்கு பதில் அந்த டைமை வந்து இங்கிலீஷ் கொடுத்து குவான்ஸ்க்கு நிறைய டைம் கொடுத்து நான் இந்த ஸ்கோர் எடுத்துடலாம், என்னால் முடியும், நான் குவான்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு தான், ஆனால் பட் இங்கிலீஷ் வர மாட்டேங்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லாத பர்சன்ஸ் இப்போ இங்கிலீஷை எடுக்கிற பர்சன் என்ன பண்ணணும்னா, உங்கள் ஸ்கோரு இங்கிலீஷில் 25+ கண்டிப்பாக இருக்கணும். அவுட் ஆஃப் 40 25+ங்கிறது வந்து நான் இதான் சொல்கிறேன், பட் 28 29லாம் எடுக்கலாம் நீங்கள். ஸோ நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், குவான்ஸில் நீங்கள் வந்து 24 டைம்லாம் கொடுக்க வேண்டாம், ஒரு 16. ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் லைக் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் வரும். ஸோ 16 அரௌண்ட் இந்த ரேஞ்சில் எடுத்துலாமா. இப்போ நீங்கள் இதை கூட்டிங்கன்னா அங்கே ஒரு 30, இங்கே ஒரு 25, இதில் ஒரு 20, 75 வந்துட்டா, மேட்ச் ஆகிட்டா ரெண்டும். ஸோ இந்த கான்செப்டில் நீங்கள் போகணும். ஏதாவது ஒரு செக்ஷனில் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். நான் ரெண்டுலேயுமே ஆவரேஜ் அப்படின்னா ரெண்டுலேயுமே ஆவரேஜாக ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்க ட்ரை பண்ணணும் நீங்கள். ஓகேவா. ஸோ இப்போ எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் சிஏ இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது. கம்ப்யூட்டரில் ஒரு 8 9 எடுத்தாலும் 84 ஆச்சு. சிஏயில் ஒரு 15 16 18 ஆகும், உங்கள் ஸ்கோர் 98 ஆகிட்டு. ஸோ அழகாக வந்து 100 ஸ்கோரை இதில் அச்சீவ் பண்ண முடியும். இஃப் வி ஆர் ப்ராக்டிஸ் அதாவது அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இப்போ இருந்து நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 100 ஈஸியாக அடிக்கலாம். ஆர்ஆர்பி பிஓவில் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ இருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சும்மா கேட்டுட்டு அப்படியே வழக்கம் போல் வந்து போயிட்டு டெஸ்ட் எடுக்கிறது வைக்கிறது. நீங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா. ஸோ இங்கிலீஷ் தயவு செஞ்சு வந்து இங்கிலீஷ் வீக்காக இருக்கிறவங்களும் அட்லீஸ்ட் ஒரு 17 18 எடுக்கிற அளவுக்கு ட்ரெயின் ஆகிக்கோங்க. இங்கிலீஷ் இஸ் மஸ்ட். ஏன்னா அப்போ தான் நீங்கள் கிளரிக்கல் அடிக்க முடியும். கிளரிக்கல் வந்து இங்கிலீஷில் கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எடுக்காமல் கிளியர் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக ஆகும். தென் பெருப்போமா, இங்கேயுமே ரீசனிங் மஸ்ட்டு செக்ஷனு. ஓகேவா. இங்கேயுமே ரீசனிங் மஸ்ட்டு. இங்கே ரீசனிங் மட்டும் இல்லை, இங்கே எல்லாமே மஸ்ட்டு. ஸோ அது எப்படி சொல்கிறேன் வாங்க. ரீசனிங் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், லாஸ்ட் இயர் நான் எழுதலை, அதுக்கு முந்தின எழுதலை. லாஸ்ட் இயர் நான் பிஓ மட்டும்தான் எழுதினேன். பிஓவில் வந்து நான் ஐ திங்க் 24 அட்டெம்ப்ட் கிட்ட நான் கொடுத்தேன் ரீசனிங்கில். ஓகேவா. கிளரிக்கல் ரீசனிங் நான் அதில் ரீசனிங் 24 கொடுக்கணும். கிளரிக்கல் ரீசனிங் கண்டிப்பாக 35 கிட்ட கொடுக்க முடியும். நான் ஈஸியாக தான் இருக்கும். 35+ கண்டிப்பாக கொடுக்கலாம். நீங்கள் லாஸ்ட் இயர் போயிட்டு எக்ஸாம் மெயின்ஸ் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க, வீடியோலாம் போட்டிருப்பாங்க, அதில் போய் பாருங்கள் ரீசனிங் எவ்வளோ அட்டம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு போய் பாருங்கள். பிகினர்ஸ் சொல்கிறத பார்க்காதீங்க. ஏன்னா அவங்களோட ஸ்பீட் கம்மியாக தான் இருக்கும். நல்லா ஒரு 2 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ரீசனிங் ஸ்ட்ராங்காக இருக்கவங்களோட அட்டெம்ப்ட்டை போய் கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய லாஸ்ட் இயருடைய ரீசனிங்கோட அட்டெம்ப்ட்டை கேளுங்க. அவங்க கண்டிப்பாக 35 கிட்ட கண்டிப்பாக 35+ போட்டிருப்பாங்க, இல்லை 35 கிட்ட போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களால எடுக்க முடியும்னா அந்த பேப்பர் அந்த லெவலில் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அந்த லெவலில் எடுத்தே ஆகணும். இது வந்து அட்டெம்ப்ட் நாட் ஸ்கோர். நான் அட்டெம்ப்ட்டை மட்டும்தான் சொல்கிறேன், எல்லாத்துலேயும் நான் ஸ்கோரை சொல்லவே இல்லை. ஓகேவா. ஏன்னா இங்கே 16ங்கிறது அட்டெம்ப்ட் தான், ஸ்கோர் கிடையாது. ஏன் நான் 16 இது 20 மாறுச்சுன்னா இங்கே 1.25 மார்க் இருக்கும். ஸோ தட் அது 20 மாறுது. நான் அட்டெம்ப்ட்டை தான் சொல்கிறேன் எல்லா இடத்துலையும். அப்படிங்கும்போது ஓகேவா. ஸோ ரீசன் வந்து நீங்கள் மினிமம் 32+ நீங்கள் எடுத்தாகணும். நீங்கள் அதான் இதுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன். போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ரீசன் எல்லாம் பண்ணுறவங்க லாஸ்ட் இயர் ஆர்ஆர்பிக்கு அட்டம் பண்ணவங்கள்ட்ட ஒரு 2 3 ஒரு ஆள்கிட்ட மட்டும் கேட்காதீங்க, ஒரு ஃபியூ பீப்புள்கிட்ட கேளுங்க. அவங்களோட அட்டெம்ப்ட்டை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா. தென் இங்கிலீஷ். ஆக்சுவலி இங்கிலீஷு உண்மையாக சொல்கிறேன், ஆர்ஆர்பிக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் நம்பலாட்டி நீங்கள் போய் லாஸ்ட்டு நீங்களே எழுதிருப்பீங்க. கண்டிப்பாக இங்கிலீஷ் ஈஸியாக இருக்கும். யாருக்கு டஃப்பாக இருந்திருக்கும் நான் சொல்கிறேன், இங்கிலீஷ் வரலைன்னு சொல்லிட்டு இங்கிலீஷே பார்க்காம அந்த சும்மா மார்க்கில் மட்டும் போடுவோம்ல செக்ஷனில், அதை மட்டும் போட்டுவிட்டு இங்கிலீஷ்க்கு பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் எக்ஸாமில் போய் உட்காந்துருப்பீங்களே, உங்களுக்குலாம் டஃப்பாக ஃபீல் ஆகிருக்கும். மற்றபடி அட்லீஸ்ட் கொஞ்சமாவது எஃபர்ட் போட்டு இங்கிலீஷ் பார்த்துருப்பீங்களே, கண்டிப்பாக உங்களோட மற்ற ஸ்கோரை விட மற்ற எக்ஸாமில் ஸ்கோர் எடுத்ததை விட இந்த ஆர்ஆர்பி கிளர்க்கில் உங்கள் இங்கிலீஷ் ஸ்கோர் நல்லாவே வந்திருக்கும். நீங்கள் போய் வேணால் நம்ம வாட்டி உங்களோட ப்ரீவியஸ் இயர் ஸ்கோர் கார்டு மெயின் ஸ்கோர் கார்டெலாம் எடுத்து பாருங்கள். இதில் நீங்கள் கொஞ்சம் நல்லாவே எடுத்திருப்பீங்க. ஸோ இங்கிலீஷ் கண்டிப்பாக மஸ்ட்டு. 26 27லாம் எடுத்தே ஆகணும். அது நான் இதை அகைன் சொல்கிறேன், இது வந்து 26 வந்து நல்லா பண்ணுறவங்களும் கிடையாது, எல்லாருமே எடுத்தாகணும். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஒரு எஸ்பிஐ பிஓவுடைய ப்ரிலிம்ஸ் லெவலில் தான் இருக்கும். அதை விட கொஞ்சம் இப்படின்னு இருக்கும், பட் அந்த ரேஞ்ச் தான் இருக்கும் என்னை பொறுத்தவரை. ஓகேவா. ஸோ ஈஸியாக வந்து 25+ ஈஸியாக எடுக்க முடியும். நல்லா போயிருக்கும், 25+ ஈஸியாக எடுக்க முடியும். தென் குவான்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ இந்த இதில் வந்து ஒரு 32 வச்சாலும் அதுவே 40
32 வச்சாலுமே 40 வந்துருச்சு. ஸோ 40 வச்சுக்கோங்க, 32 மினிமமாக ஒரு வச்சுக்கிறோம் 32. ஸோ இங்கே ஒரு 25. அகைன் சொல்கிறேன், அட்டெம்ப்ட் வந்து வித் அக்யூரசி. இதோட அட்டெம்ப்ட் 25 போட்டுட்டு அட்டெம்ப்ட் 25 போட்டேன், மார்க் 10 வந்துச்சுன்னா என்ன சொல்கிறது? நான் சொல்கிறதுலாம் மார்க்காக எடுக்கணும், அட்டெம்ப்டாக சொல்ல. அவங்க மார்க்காக 25 வேணும், அட்டெம்ப்ட்டு வித் அக்யூரஸியாக இருக்கணும். சப்போஸ் அக்யூரஸி மிஸ் ஆகுதுன்னா அங்கே அவங்க அட்டெம்ப்டே கூடி இருக்கணும். அந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. நான் 25 சொல்லிட்டு நான் 25 அட்டெம்ப்ட் தான் போட்டேன், ஆனால் மார்க் 10 மார்க் வந்து சொல்லாது. இதெல்லாம் மார்க்காக அவங்க கன்வெர்ட் ஆகணும். அட்டெம்ப்டாக மட்டும் இருக்கக்கூடாது, அது மார்க்காக கன்வெர்ட் ஆகணும். தென் குவான்ஸுமே வந்து 30 நிமிஷம் இருக்குது, ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. நான் தான் சொல்லலை, இங்கே இங்கிலீஷ் வீக்காக இருக்கிறவங்க நீங்கள் 16-17 கிட்ட எடுக்கிறீங்கன்னா இங்கே அழகாக வந்து நீங்கள் ஒரு 28-29 அட்டெம்ப்ட் கிட்ட நீங்கள் கொடுக்க முடியும், தாராளமாக கொடுக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு வந்து அதனால தான் சொல்கிறேன், ஒரு செக்ஷனை மஸ்ட்டாக வச்சுக்கிட்டு இன்னொரு செக்ஷன் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு இன்னொரு செக்ஷனை ஆப்ஷன்லாம் அப்படியே விட்டுறாமல் அது ஒரு ஆவரேஜாக கொண்டு வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ நிறையா அப்ளிகேஷன் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கோர் இங்கே இம்ப்ரூவ் ஆனால் உங்கள் அப்ளிகேஷன் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஸ்கோர் ஆரம்பிக்கிறதுல இம்ப்ரூவே ஆகாது. மற்றெல்லாம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் 25 அட்டம் கொடுத்துருவீங்க, அதுக்கு மேலே வந்து 24-22 அட்டம் கொடுத்துருவீங்க, அதுக்கு மேலே அட்டெம்ப்டே ஏறாது. ஏன்னா அப்ளிகேஷன் மீது நாலேஜே இருக்காது. ஸோ அப்ளிகேஷன் நாலேஜ் இருந்தால் தான் குவான்ஸில் அட்டெம்ப்ட் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எப்படி குவான்ஸில் அட்டெம்ப்ட் இம்ப்ரூவ் பண்ண முடியும்னா அப்ளிகேஷன் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும், இல்லாட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியாது. எவ்வளோ காலம் தான் வந்து வெறும் சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ரிஃபிகேஷன், நம்பர்ஸ் வச்சு டிஏ வச்சு உங்களை ஸ்கோர் அட்டெம்ப்ட் இம்ப்ரூவ் பண்ணிட்டு முடியும். ப்ரிலிம்ஸில் ஓகே, மெயின்ஸில் என்ன பண்ணுவீங்க? பண்ண முடியாது. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் நாலேஜ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள், உங்கள் அட்டெம்ப்ட் கூடும் குவான்ஸில் அப்படின்னா. ஸோ இதில் வந்து நான் என்னை பொறுத்தவரை நான் என்ன சொன்னேன்னா, ஒரு 30 நிமிஷம் இருக்குது. 30 நிமிஷத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 28 கிட்ட தாராளமாக போடலாம். ஸோ போட்டால் இங்கே ஒரு 35 மார்க் வரும், 30 ஆகும். 1/4 போட்டால் 7, எஸ் ஓகேவா? ஸோ இப்போ கூட்டுங்க, 50, 90 ஸ்கோர் வருது. நான் இதெல்லாம் வந்து மினிமமாக சொல்கிறேன், ஆனால் இதெல்லாம் வந்து இதோட ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது உங்கள் ஸ்கோர் இன்னுமே இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? கம்ப்யூட்டரில் வந்து ஒரு 10 வச்சுக்கிட்டாலும் 90, 100 மாறும். ஸோ சிஏயில் ஒரு 15+, ஸோ 105 ப்ளஸ்ஸாக மாறும். ஓகேவா? இது வந்து நார்மலாக 105. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் தான் சொன்னேன், இப்போ ரீசனிங் நம்ம வந்து 32 அட்டம் தான் எடுத்துருக்கிறோம், கம்மியாக தான் எடுத்துக்கிறோம். ஸோ அப்படிங்கும்போது அதோட உங்கள் ஆக்சுவலி 40 போட முடியும். ஓகேவா? 40 போட முடியும். ஒரு மினிமம் 38 உங்களால் போட முடியும். அப்படியே யோசிச்சு பாருங்கள், 38 போட்டிங்கன்னா நம்ம 40 தான் எடுத்துருக்குறோம். இன்னும் இங்கேருந்து ஒரு 6, 8, 6.5 மார்க் 7.5 மார்க் கூடும். பாருங்கள், இங்கே கூட்டி பாருங்கள். இங்கிலீஷில் ஓகே ஆவரேஜாக இருக்கிறவங்க இது, பட் நல்லா இங்கிலீஷ் பண்ணுறவங்க 30+ ஈஸியாக அடிச்சிருவாங்க. இப்போ அவங்க ஸ்கோர் பாருங்கள். குவான்ஸு இது வந்து ஆவரேஜாக ஒரு இப்போ இருந்து இம்ப்ரூவ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், பட் குவான்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க 30+ போட்டுருவாங்க. ஸோ அசால்ட்டாக உங்கள் ஸ்கோர் வந்து 120 மேலே போயிடும். ஸோ இப்படி உங்களுக்கு ஒரு வியூ இருக்கணும். ஸோ என்னை பொறுத்தவரை ஆரம்பி நான் இப்போ போட்ட ஸ்கோர் 115 தான் வந்துருக்குது, பட் நீங்கள் எப்படி வைக்கணும்? 120+ ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னென்ன டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அச்சீவ் வைங்க. ஓகேவா? ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு 120+ ஸ்கோர் பண்ணுறதுக்கு 120+ ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னென்ன டார்கெட் வைக்கணும்னு வைங்க. ஏன்னா எதனால் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து இது கிடையாது, செக்ஷன் டைமிங் இருக்காது. அப்போ என்ன நடக்கும்னா 130 அசால்ட்டாக கொண்டு போயிடுவாங்க. பட் இப்போ அப்படி கொண்டு போக முடியாது. ஏன்னா டைமிங் இருக்கிறனால வித்தின் டைமில் அவ்வளோதான் போட முடியும், வேறு வழி இல்லாதனால கட் ஆஃப் கொஞ்சம் அந்த 130, 140ங்கிறதுலாம் ரொம்ப ரேரு. அதாவது எக்ஸாம் ரொம்ப சப்பையை கேட்டால் மேபி வரலாம். அப்படி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எல்பிஓ, ஐபிஓ, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோடைய எல்பிஓ எக்ஸாம் கேட்ட மாதிரி கேட்டால் மேபி அப்படி வரலாம். பட் அந்த மாதிரி அந்தளவுக்கு ரொம்ப லோ குவாலிட்டியில் போக மாட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த அரௌண்ட் 120 சம்திங்கில் இருக்கிற மாதிரி நம்ம இருக்கும். ஸோ நீங்கள் 120லேருந்து இப்போ இருந்தே உங்களோட மார்க்கில் வந்து எய்ம் பண்ணி நீங்கள் அந்த ஸ்கோரிங் பார்ட் இதெல்லாம் நம்ம இவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்து அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஏதாவது இப்போ டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ வேறு எதுவும் சொன்னால் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லுங்கள், சொல்கிறேன். தேங்க்யூ. டாட்டா.